பியர் குடித்து 2 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த பியர் குடிக்கிற போட்டி நடந்திருக்குது. அதில் 2 பேர் இறந்துருக்கிறாங்க. சம்பவம் எங்கே அப்படின்னா, ஆந்திரா சித்தூரில் பந்தவடிப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் இறந்தது 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நல்லா சம்பாதிக்கிற பசங்க. மகா சங்கராந்தி, அந்த நம்ம பொங்கல் மாதிரி ஆந்திராவில் கொண்டாடப்படுற அந்த பண்டிகை அன்னைக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற 6 பசங்க இந்த சங்கராந்தி கொண்டாடும் விதமாக ஒரு பியர் பார்ட்டி ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு அங்கே பியர் எல்லாரும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே போயிருக்கிறாங்க. அந்த 6 பேரில் மணிக்குமார், புஷ்பராஜ், இவங்க 2 பேருக்குள்ளே வந்து யார் அதிகமான பியர் குடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று வந்திருக்கு. இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்குறது தான். இந்த பியரில் மட்டும் நான் எத்தனை பியர் குடிப்பேன் தெரியுமா, உன்னால் அத்தனை பியர் குடிக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு போட்டி எப்போதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த புஷ்பராஜுக்கும் மணிக்குமாருக்கும் ஒரு போட்டி வந்திருக்குது. அதில் 2 பேரும் சேர்ந்து 19 பியர் குடிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்டி வந்து 3:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 7:30 மணிக்குள்ளே, அதாவது 4 மணி நேரத்துக்குள்ளே மற்ற அவங்க கூட வந்தவங்கெல்லாம் 1-2 பியர் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மணிக்குமார், புஷ்பராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து 19 பியர் குடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் புஷ்பராஜுக்கும் மணிக்குமாருக்கும் வாந்தி வர ஆரம்பிச்சிருக்குது. அது நிற்காமல் வந்திருக்குது. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் அன்கான்ஷியஸ், மயக்கம் போட்டிருக்கிறாங்க. அவங்கள 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே மணிக்குமார் வந்து இறந்துருக்கிறாரு. புஷ்பராஜுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரும் இறந்துருக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க. இப்போ இந்த தேவையில்லாத ஒரு போட்டி, அது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டிலாம் கிடையாது. பியர் குடிக்கிறதுல என்ன போட்டி வேண்டி கிடக்கல, அறிவுகட்டத்தனமான ஒரு போட்டின்னு கூட சொல்லலாம். அதில் 2 பேரும் இறந்துருக்கிறாங்க. அதாவது இந்த படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இதை காட்டுது. இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பியர் குடித்தா என்ன ஆகும் அப்படின்றத அந்த ஒரு அறிவு இல்லாததுனால அந்த போட்டி ஈகோ, உயிரையும் துச்சமாக மதித்து அந்த ஈகோ அவங்களுக்கு வந்து அதிகமாக இருந்ததுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த 19 பியர் குடித்ததுனால தான் இறந்தாங்களா, இல்லைன்னா அந்த பியரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. அது அந்த பியருடைய பிராண்ட் நேம் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஜாக்கிரதையாக இருங்க, தண்ணி அடிக்கிறதே தப்பு. சரி, ஒரு வேளை அப்படி பியர்லாம் குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டியெல்லாம் போட்டுட்டு குடிக்காதீங்க. நீங்கள் போகிறத விடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு நஷ்டம். இந்த மாதிரி சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக, ஏற்கனவே மனிதர்களுக்கு வந்து ஈகோ அதிகம். இந்த தண்ணியெலாம் அடித்ததுக்கப்புறம் அது பெரிய லெவலில் அந்த ஈகோ வரும். அப்புறம் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி 10 பீர் 15 பீர்லாம் அடித்து, ஸோ அதெல்லாம் உணர்ந்து இந்த தண்ணி அடிக்கும் போதெல்லாம் முதல்ல தண்ணி அடிக்காதீங்க, அதுவே ஒரு பெரிய தப்பு. அப்படி இந்த மாதிரிலாம் அடிக்கிறதா இருந்தால் அந்த போட்டி கிட்டெல்லாம் போட்டு அடிக்காமல் அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. எனக்கும் நிறைய நண்பர்களை வந்து நான் இழந்திருக்கேன். அதுவும் இவங்க வந்து இந்த ஸ்ட்ராங் பியரை வாங்கி அடிச்சிருக்கிறாங்க. 10 பியர் ஒருத்தர் அடிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். அதில் ஸ்ட்ராங் பியரெல்லாம் 10 பியர் அடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அது உயிருக்கு ஆபத்து தான். இந்த பியர் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம்லாம் கிடையாது. அது அதிகமாக சாப்பிட்டாலும் உயிர் போகும். அது அமிர்தமும் அதிகமான விஷம்தான் அப்படின்றது மாதிரி பியரும் கொஞ்சம் அதிகமாக குடித்தா நம்மளுடைய உயிரை எடுக்கும் அப்படின்றது இந்த ஒரு சம்பவம் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. 20 வருஷம் 25 வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் உயிரை விடுறது அப்படின்றது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ தண்ணி அடிக்கிறவங்ககிட்டலாம் என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் பண்ணுங்கள். முதல்ல மனிதர்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. அதுவும் தண்ணி அடிக்கிற நேரத்துலலாம் அந்த ஈகோவை கழட்டி ஓரமாக வச்சுருங்க. எப்பயாவது சந்தோஷத்துக்காக மட்டும் தேவைன்னா அடிங்க. எங்கே போனாலும் வந்து வா இங்கே போகலாம், அங்கே டூருக்கு போகலாம், இங்கே டூருக்கு போகலான்னு ஏதாவது இடத்துக்கு போக வேண்டியது, அங்கே பாட்டில் ஓப்பன் பண்ணி உட்கார வேண்டியது, அந்த ரூம்குள்ளேயே இருந்து தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டு 2-3 நாள் இருந்துட்டு வர வேண்டியது. அது அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பார்லேயே அடிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு டூர் அப்படின்ற பேரில் சும்மா ஒரு ஊருக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த ஊரை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்காமல் அப்படி வர வேண்டியது. சாதாரணமாக எதுக்கு இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணுவாங்கன்னா, மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு. நம்ம பார்க்குற ஒரு இடத்தை விட்டு தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்கும் அப்படின்றதுக்காகலாம் தான் டூருக்கு போவாங்க. ஆனால் அங்கே போயும் இந்த சரக்கு அடிக்கிறது அதுதான் வேலையாக வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு அமைதியும் கிடைக்க போகிறதில்ல. இங்கே தண்ணியில் அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அங்கே போனாலும் கிடைக்கும். இறந்ததில் ஒரு பையனுக்கு வந்து 27 வயசு பையனை 19 பியர் கொண்டு போயிருக்குது. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே போச்சு. அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் பல கற்பனைகள் வச்சுருப்பான். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கணக்குப்படி 20 பேரில் ஒருத்தர் வந்து இந்த மதுவுக்கு அடிமையாகி தான் இறக்குறாங்க. இந்த சரக்கால், அதுக்கு அடிமைன்னு கிடையாது, இதன் மூலமாக வர்ற உடல்நல கேடால் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. அதாவது 20 பேரில் ஒருத்தர் வந்து உலகத்தில் மதுவினால் இறக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2.5 லட்சம் பேர் இறக்குறாங்க. நமக்கு சந்தோஷம் தர்றதா நினச்சி நம்ம குடிக்கிற இந்த விஷத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும்
குடிக்காமல் பாருங்கள். அந்த உலகத்தில் சரக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக சந்தோஷம் தர ஒரு விஷயமே கிடையாது. சந்தோஷத்துக்கும் சரக்குக்கும் சம்மந்தமே கிடையாது.